இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நம்ம எல்லாருக்குமே ஆசை இருக்கு. ஆனா எங்க கெமிக்கல் பெஸ்டிசைடையும் ஃபெர்டிலைசர் நிறுத்தினா நம்ம மகசூல் குறைஞ்சிரும்னு ஒரு பயத்தினாலேயே அதை கையில எடுக்காம இருக்கும். இது உண்மைதானே? ஆனா இந்த பயத்தை போக்குறதுக்காகவே இந்த நிதியான்ல ஒரு புது திட்டம் வந்திருக்கு. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விவசாயத்தில் நடக்கிற கரண்ட் அப்டேட்ஸ், பாலிடிக்ஸ் இல்லனா ஹேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ட்ரோன் கார்ன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேஷனல் மிஷன் ஆன் நேச்சுரல் ஃபார்மிங் 2025-2026 இந்த திட்டத்துக்கு கீழே இயற்கை விவசாயத்துக்கு மாற நினைக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு ஏக்கருக்கு 4000 வீதம் ஊக்கத்தொகை வழங்கப்பட இருக்கு. இது சும்மா பேச்சுக்காக இல்லைங்க. இதுக்காக ஆல்ரெடி 2481 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. ஆனா இயற்கை விவசாயம் பண்ண போற நீங்க ஜீவாமிர்தம் தயாரிக்க தெரியலன்னு கவலைப்பட தேவையில்லை. இதுக்காக அரசாங்கம் இந்த திட்டத்துல தமிழ்நாட்டுல மட்டும் 10,000 பயோ ரிசோர்ஸ் சென்டர்ஸ், அதாவது பிஆர்சிகள் அமைக்க இருக்கு. இதுல உங்களுக்கு அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தரமான இயற்கை இடுபொருட்கள் கிடைக்கும். அதை நீங்க பயன்படுத்தலாம். இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே நீங்க இயற்கை விவசாயத்துக்கு மாறும்போது ஏற்படுற சிறிய நஷ்டம் அதை சரி கட்டுறதுக்காக தான் இந்த 4000 ரூபாய். இந்த திட்டத்தின் மூலமா நீங்க பயனடைய செய்ய வேண்டியது எல்லாமே பிரகிருதி கேத்தி அப்படின்ற போர்டுல உங்களை நீங்க பதிவு செஞ்சுக்கிறது மட்டும்தான். இது விவசாயிய செல்ஃப் சஸ்டைனபிலிட்டிக்குள்ள கொண்டு போகிற ஒரு திட்டமும் கூட. அதாவது விதை சுதந்திரம். நீங்க இந்த இயற்கை முறையில விவசாயம் பண்ணும்போது உங்க நிலத்துல விளையிற சிறப்பான கதிர்களை சேமிச்சு நீங்க அடுத்த சீசனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதனால விதையை தேடி ஓடுற உங்க ஓட்டம் நிக்க வாய்ப்பு இருக்கு. இதுல விவசாயிகளுக்கு பண உதவி கிடைக்கிறது ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் நம்ம மண்ணோட ஆரோக்கியம் திரும்ப கிடைக்கிறன்றது தான் அதை விட பெரிய சந்தோஷம். இந்த ஸ்கீமோட முழு டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு பக்கத்துல இருக்க அக்ரி ஆபீஸ் அணுகி NMNF கிளஸ்டர் பத்தி இன்னைக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆரோக்கியமான மண், அதிக லாபம். இதை நோக்கி உங்களோட பயணத்துல ட்ரோன் காரன் என்னைக்கும் கூட நிற்பாங்க.